அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மண்டே மார்னிங். எப்பயும் போல் ஃபஸ்ட்டு ரைஸை வச்சிடலான்னு சொல்லிட்டு ரைஸை வச்சாச்சு. அன்றைக்கி என் கூட என் பையனும் சேர்ந்தே எழுந்திரிச்சிட்டான். சரி, அவனுக்கு ஃபஸ்ட்டு பாலை காய்ச்சி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அவனுக்கு பாலை காய்ச்சி வச்சுட்டேன். ஆனத்துக்கு தேங்காய் உடச்சி வச்சிடலான்னு சொல்லிட்டு தேங்காவையும் உடச்சிட்டேன். இந்த தேங்காய் உடைக்கிற வேலைலாம் எதுவும் இருந்துச்சுன்னா நைட்டே பார்த்துருவேன். அன்றைக்கி கொஞ்சம் மறந்து இருந்துட்டேன் போல், காலையில் உடைக்க வேண்டியதாக போச்சு. எறாவும் முருங்கைக்காவும் போட்டு தான் ஆனம் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கு ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள் போட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். வெங்காயம் தக்காளி வதக்குனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கிட்டேன். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதோட 3 டீஸ்பூன் குழம்பு மசாலா சேர்த்துக்கிட்டேன். இது காரத்துக்கு நான் எதுவுமே ஆட் பண்ணலை, எனக்கு குழம்பு மசாலாவே காரமாக தான் இருக்கும். இதையும் நல்லா வதக்குனதுக்கப்புறம் 2 முருங்கைக்காவை கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கிட்டேன். எறாவை க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இதோட சேர்த்து இந்த ஸ்டேஜில் உப்பையும் போட்டுருங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தேங்காயில் அரை தக்காளியும் போட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி இதோட ஊற்றிக்கோங்க. மிக்ஸி ஜாரையும் அலசி குழம்புக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு விசில் வரைக்கும் ப்ரெஷர் குக் பண்ணோம் அப்படின்னா எறா முருங்கைக்காய் ஆனை ரெடி ஆயிரும். ஒரு விசில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகட்டும், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சைட் கேப்பில் இவங்களுக்கு நான் சத்து மாவு கஞ்சியும் ரெடி பண்ணிட்டேன். பாலையும் ஊற்றி பொங்கி வந்ததுக்கப்புறம் இறக்கிட்டோம் அப்படின்னா சத்து மாவு கஞ்சியும் ரெடி ஆயிரும். அடுத்து அம்மாவுக்கு டீ போட்டு எடுத்துடலாம். இப்போ ரீசெண்டாக மார்னிங் சியா சீட் ஊற வச்சு குடிச்சிக்கிட்டு இருக்கேன் வெயிட் லாஸ்க்காக. ஒரு 4 to 5 டேஸாகவே குடிக்க முடியல, டைம் இல்லாமல். சரி, அன்னைக்கு ஞாபகம் வந்ததோட ஊற வச்சுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பூன் சியா சீடையும் போட்டு ஊற வச்சாச்சு. எங்கள் ஹஸ்பண்ட்க்கு லஞ்சுக்கு தொட்டுக்கிறதுக்கு முட்டை ஆம்லேட் போட்டு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அதையும் ரெடி பண்ணிட்டேன். குக்கரில் ப்ரெஷரும் ரிலீஸ் ஆகிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஆனால் சூப்பராக ரெடி ஆகிட்டு. ஆனால் முருங்கைக்காய் மட்டும் கொஞ்சம் வெந்த மாதிரி ஆகிட்டு, கொஞ்சம் முன்னாடியே அமர்த்திருந்துருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. மற்றபடி ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாம் ரெடி ஆகிட்டு லன்ச் பேக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வேலை இல்லை, தோசை மாவு இருந்தது, முன்னாடி நாள் உள்ள சாம்பார் இருந்தது, அதை வச்சு கொடுத்துடலான்னு சொல்லி இருந்ததுனால அன்றைக்கி எவ்வளோ பெரிய வேலை மிச்சமான மாதிரி இருந்தது. லன்ச்சையும் பேக் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க கிளம்பிடுவாங்க. இன்னும் நம்ம சேனலில் 66% பீப்புள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இன்ஷால்லா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், எனக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அன்னைக்கு மார்னிங் இப்படி தான் போச்சு. எல்லா வேலையும் முடிஞ்சது. கிச்சனையும் க்ளீன் பண்ணியாச்சு. ஓகே அவ்வளோதான். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறக்காதீங்க. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.